கோயம்பேடு வாரச்சந்தையில் காய்கறியின் விலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக வியாபாரிகளுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் கடந்த ஒரு வாரங்களாகவே காய்கறியின் விலையானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த காய்கறியின் வெளியேற்றம் குறித்து வியாபாரிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். அண்ணா வணக்கம். இப்போ கடந்த ஒரு வாரம் பாத்தீங்களாவே இந்த பீன்ஸ் விலைலாம் 150 160 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. எல்லா காய்கறியுமே ரேட் அதிகமா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் முதல்ல இருக்கு? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நாலு ஒன்றுக்கு 7000 டன்னு தேவை. ஆனால் இப்போ வரது பார்த்தீங்கன்னா ஒரு 5500 டன்னு காய் தான் வருது. இதனால தான் அந்த விலையேற்றம். குறிப்பாக பீன்ஸ் வெள்ளம் ஏறி இருக்கு. இந்த முகூர்த்த நாள் என்பதால் பீன்ஸ் நேற்று 150 ரூபா வித்திருந்த பீன்ஸ் இன்னைக்கு 200 ரூபாய்க்கும் போயிருக்கு. அதேமாதிரி 60 ரூபா 70 ரூபா வித்திருந்த பச்சை மிளகாலாம் இன்னைக்கு 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கேரட் 40 ரூபா 50 ரூபா வித்திருந்த கேரட் இன்னைக்கு 60 ரூபாய்க்கும் போயிருக்கு. எல்லா காய்கறி விலையும் கிட்டத்தட்ட 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. வரத்து குறைவால விலைவாசி ஏற்றம் இதான் காரணம். இப்போ இந்த வரத்து குறைன்னு சொல்லிட்டு அதிகமாக ரேட் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த வரத்து எப்போ சரியாகும் நம்மளுக்கு? இங்க வரத்து பொறுத்த வரைக்கும் இன்னும் எப்பவுமே சம்மர் சீசனில் விலை ஏறதுக்கு வழக்கம். ஆனால் அதை விட இந்த வாட்டி அதிகமாக இருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் மேலே ஆகும் இந்த விலை சரியான நிலை மாறுறதுக்கு. இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். இப்போ தக்காளி விலையே ஏற தொடங்கியிருக்கு. அதாவது தக்காளி விலை 20 ரூபா 25 இந்த தக்காளியே இன்னைக்கு 60 ரூபா வரைக்கும் போயிருக்கு மொத்த விற்பனையில். சில்லறை விற்பனையில் பார்த்தீங்கன்னா 70 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வித்துன்னு இருக்காங்க. இந்த வெயில் காலத்தை பொறுத்தவரையும் காய்கறிலாம் ரொம்ப குறைஞ்சுதான் வந்துச்சு. அந்த டைம்ல ரேட் அதிகமா வச்சுன்னு சொன்னாங்க. இப்ப போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு இந்த ரேட்டோட வேல்யூலாம்? அதாவது இப்போ வெயில் காலம் முடிஞ்சு இப்போ பரவலாக அங்கங்கே மழை பெய்யறதால இனிமேட்டு இப்போ அந்த பருவமழை தொடங்குறதால இப்போ அங்கங்கே விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ விளைச்சல் அதிகமாச்சுன்னா இங்கே வரத்து கூடுதலாக வர ஆரம்பிக்கும். அப்போ கூடுதலாக வர வச்சுன்னா இங்கே விலை குறையும். இல்லை இப்போ வர்றது நார்மலாக தான் வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 டன்னு காய்கறி கம்மியாக இருக்கிறதால இந்த விலை ஏற்றது காரணம். இன்னும் ஒரு 10 நாள் நீடிக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படிப்படியாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பீன்ஸ் விலை 160 ரூபா கூட போகுதுன்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க முதல்ல? இல்லை, பீன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா கர்நாடகத்துலேருந்து அதிக அளவு வரும். தமிழ்நாட்டில் குறைவாக தான் இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த உதகை மண்டலத்துலேருந்து அதாவது ஊட்டியிலேருந்து அதிகமாக வரும். இந்த வாட்டி ஊட்டியிலேருந்து வர வேண்டிய பீன்ஸ் ரொம்ப குறைவாக வந்திருக்கு. அதாவது அங்கே விளைச்சல் கம்மியாக இருந்ததால நமக்கு வரத்து குறைவாக இருந்தது. இதனால ஆந்திரா கர்நாடகத்துலேருந்து வர்றதால அங்கே விலைவாசி அங்கேயே விலை இப்போ 150லேருந்து 160 ரூபாய்க்கு அங்கேயே விற்பனை ஆகுது. இப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு விற்கிற போது ஒரு கிலோவுக்கு 20 ரூபா 30 ரூபா கூடுதலாக விற்றாகணும். ஏன்னா போக்குவரத்து செலவு இருக்கு, நிறைய செலவுகள் இருக்கு. அது மாதிரி அந்த கணக்கு போட்டு தான் நாங்கள் இங்கே விற்கிறாங்க. முதல் தரம் 180லேருந்து 200 ரூபா விற்கிறாங்க. ரெண்டாவது தரம் 150 160 ரூபா விற்கிறாங்க. இந்த காய்கறி வரத்தெல்லாம் முழுவதுமே போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு வரத்து போதுமானதா இருக்கா, இல்ல இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கா இந்த வாரத்துக்கு? போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு போதுமானது கிடையாது. ஏன்னா பண்டிகைகளை தொடர்ந்து இந்த முகூர்த்த நாள் தொடர்ந்து வருது. இதனால தான் இந்த விலையேறது காரணம். முகூர்த்த நாள் மறுபடியும் கொஞ்சம் இந்த ஆடி மாதம் பிறந்துச்சுன்னா முகூர்த்த நாள் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அந்த நேரத்தில் மீண்டும் குறையதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பார்த்தோமென்றால் இந்த காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதால் விலையேற்றமானது அதிகரித்துள்ளது எனும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.